வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொந்தங்களா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் தேவனுடைய சுத்த கிருபையால் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு காலையிலேயே எழும்பி நாங்கள் நீண்ட நாளைக்கு பிறகும் சபையாரோடு கூடி ஜெபிக்க தேவன் பெரியொரு கிருபையும் பாக்கியமும் கொடுத்திருந்தார். எங்களுடைய சபையை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்கு பிறகு நானும் வேதத்தை எடுத்து 128வது சங்கீதத்தை மிக அழகாக படித்தேன். படிக்கும் பொழுது தேவன் மிக நல்ல விடயங்களை வெளிப்படுத்தி இருந்தார். அதே போல் அதிகாலையில் அவர்கள் 142வது சங்கீதம் படித்திருந்தோம். 146வது சங்கீதத்தை படித்திருந்தோம். தேவன் எல்லாத்தையும் எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக எல்லாத்தையும் செய்வார் என்று தேவன் சொல்லியிருந்தார். அது நல்லதாக இருக்கும். அதே போல் நீங்களும் நல்ல சுகபலத்தோடு இருப்பீர்கள் என்று நான் தேவனுக்குள் விசுவசிக்கிறேன். காலையில் எழும்பி எங்களுடைய வேலைகள் எல்லாம் முடித்து கடகடண்டு ஓடி ஓடி எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு அடுத்தது இன்றைய நாளில் பெரிய ஒரு வேலை இருக்கிறது என்று கேட்டால், என்னுடைய வாகனத்தை ஃபுல்லாக ஒருக்கா நாங்கள் நீட் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. அதெல்லாம் ஒருக்கா கழுவி ஒருக்கா நீட் பண்ணி எல்லாம் முடித்துவிட்டு சரியாக 4 மணிக்கு நான் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 45 நிமிட தூரத்துக்கு போக வேண்டும். அங்கு ஒரு முதலாளியை சந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதை தேவன் ஆசீர்வதிப்பார். எப்பொழுதும் நம்முடைய வன்னிமலத்தில் யூடியூப்பில் இயல்பான காரியங்களை வந்து கொண்டிருக்கும். அதற்காக நேற்றைய தினத்தில் ஆண்டவரை குறித்து பகிர்ந்திருந்தேன். என்னோடு தேவனை குறித்த பிள்ளைகள் பேசியிருந்தார்கள். உண்மையிலேயே அது நலமாயிருக்கிறது என்று சொல்லி, எப்பொழுதும் நாங்கள் நலமானதை பேசுவது எல்லாருக்கும் நலமாயிருக்கும். சில விடயங்களை சொல்ல வேண்டியதை சொல்லித்தான் கடந்து செல்ல வேண்டும். சரி, இப்படியே இந்த 2 நிமிடங்கள் பேசியிருக்கிறேன். அது அப்படியே தேவனுடைய காரியமாக கடந்து செல்லட்டும். இனி வன்னிமலத்துடைய யூடியூப்புக்கு வருவோம். அதே போல் என்னுடைய ஃபேஸ்புக் நண்பர்கள், வாட்ஸ்அப் நண்பர்கள், என்னுடைய யூடியூப் நண்பர்கள் எல்லாரையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் தேவன் சந்திக்க வேண்டும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை தேவன் பாதுகாத்து உங்களை வழி நடத்த வேண்டும். அரசியல் நிலவரங்களை பற்றி பேசும்படி என்னோடு கேட்கிறீர்கள். உண்மையிலேயே சொல்லுகிறேன், அரசியல் பேசுவதை எனக்கு பிடிக்காது. அரசியலும் பெரிய ஈடுபாடு எனக்கு கிடையாது. ஏனென்று கேட்டால், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எங்களுடைய நாட்டில் நாங்கள் எவ்வளவு பாடுகள் கஷ்டங்களை சந்தித்திருப்போம். அதுகளை எல்லாம் இன்றைக்கு ஏதோ ஒரு நல்லொரு அரசாங்கம் வந்து அவர்களால் முடிந்ததை மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அரசாங்கத்தை தேவன் காத்து எங்களுடைய மக்கள் அனைவரையும் ஸ்ரீலங்காவில் காத்து ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். அதே போல் ஸ்ரீலங்காவிலும் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் தேவன் ஆசீர்வதிக்கட்டும். சரிதானே? அது அப்படியே இருக்கட்டும். என்னென்று கேட்டால், என்னோடு ஜெர்மனியிலிருந்து ஒரு அண்ணா அடுத்து நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நிறைய விடயங்களை அவர் என்னோடு பகிர்ந்து கொண்டார். அவர் என்னுடைய உறவுக்காரர் அல்ல, சொந்தக்காரரும் அல்ல. அவர் ஒரு வயதுக்கு மூத்தவர். நண்பர்களோடு அவரை நான் நண்பர்களாக அவரை இணைத்து கொண்டேன். அவர் வயதுக்கு மூத்தவர்களாக இருந்தாலும், நாங்கள் வயதில் குறைந்தவராக இருந்தார்களும், அவர்களை நாங்கள் அண்ணன் என்று சொன்னால் கூட அவர்கள் நண்பராகவே இருப்போம் என்று சொல்லி கதைக்கும் பொழுது அது மகிழ்ச்சியாக இருக்கும். நண்பர்கள் உலகம் எப்பொழுதும் எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒரு சுவாரஸ்யமாக போய்கொண்டிருக்கும். எப்படி என்று கேட்டால், நான் நிறைய நண்பர்களோடு பழகினதால் எனக்கு நண்பர்களுடைய அனுபவங்கள் நிறைய இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நண்பர்களும் எங்களோடு லேசாக கோவப்பட்டாலும் மறந்து மன்னித்து போய்விடுவார்கள். ஆனால் உறவுகள், சொந்தங்கள் எப்படி என்று ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அதனால் நான் எப்பொழுதும் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு டாக்டரிடம் போனால் ஒரு டாக்டர் சொல்லுவார், 3 நாளைக்குத்தான் உங்களுக்கு இந்த மருந்து மாத்திரை இதை சாப்பிட்டால் நீங்கள் சுகமாகி போய்விடும் என்று சொல்வார்கள். அதே போல் ஒரு வீட்டுக்கு போனாலும் கூட ஒரு 3 வேளை சாப்பாடு தான். ஒரு வீட்டுக்கு போனால், விருந்தாளியாக போனாலும் 3 வேளை சாப்பாடு. காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, இரவு சாப்பாடு. அந்த 3 என்ற இலக்கம் மிகவும் ஒரு உன்னதமான இலக்கம். ஏனென்று கேட்டால், ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது என்று வையுங்களேன், 1, 2, 3 இந்த 3க்குள்ளேயே விஷயம் முடிஞ்சிடும். இந்த 1ம் பெரிதாக பார்க்கப்படும், 2 அடுத்ததாக பார்க்கப்படும், 3ஆவதும் ஒரு மிகுந்த ஒரு இலக்கமாக பார்க்கப்படும். சரிதானே? அப்போ அது அப்படியாக இந்த நாள் இந்த விஷயம் இப்படி ஒரு சுவாரஸ்யமாக கடந்து செல்லட்டும். இன்னும் ஒரு விடயத்தை நான் பேச வேண்டும் என்னென்று கேட்டால், இந்த நாடுகளில் விசா உள்ளவர்களும் விசா இல்லாதவர்களும். விசா உள்ளவர்கள் எப்படி என்று சொன்னால், ஒரு நேர்த்தியாக ஒரு வீடுகளை எழுதி எடுக்கலாம்.
அவர்கள் பேங்கில் கிரெடிட் எடுக்கலாம், அவர்கள் வாகன கிரெடிட்கள் எடுக்கலாம், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இந்த நாட்டுக்கு ஏதுவாக நல்லபடியாக கொண்டு செல்லக்கூடிய மாதிரி இருக்கும் விசா உள்ளவர்கள். விசா இல்லாதவர்கள் எப்படி என்று சொன்னால், உண்மையிலேயே நிறைய நண்பர்கள், உறவுகள், சொந்தங்கள் எல்லாம் விசா தான் இருக்கிறீர்கள். ஆனால் விசா இல்லாதவர்கள் எப்படி என்று சொன்னால், ஒரு டாக்டர்கிட்ட போகிறதா இருந்தாலும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு விடயத்துக்குள்ள எதை செய்ய வேண்டும் என்றாலும் சிரமமாய்த்தான் இருக்கும். ஆனால் சில இடங்களில் சில விசா இல்லாதவர்கள் எப்படி என்று கேட்டால், நல்ல கெட்டித்தனமாக நல்ல தமிழாக்களோடு போய் நல்ல பண்பாக, நல்ல இரக்கமாக, அமைதியாக கதைத்து பேசி தங்களுடைய விடயங்களை அமைதியாக பெற்றுக்கொண்டு போவார்கள். சிலர் வந்து தவறாக நீங்கள் நினைக்கக்கூடாது. சிலர் வந்து எப்படி என்று கேட்டால், எனக்கு ஒருவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். அண்ணா, உங்களோடு நான் ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்கிறேன் என்று எடுத்திருந்தார். அந்த மனிதர் வேலை கொடுத்திருக்கிறார். அந்த மனிதர் வேலை கொடுத்து அவரை நல்லபடியாக பார்த்து கொண்டிருந்திருக்கிறார். ஆனால் அந்த ஒருவரா, நீங்கள் யாரும் விசா இல்லாதவர்கள் எல்லாரும் இல்லை, ஒருவர் விசா இருந்து வேலை கொடுத்து அவரை நல்ல பாதையில் கொண்டு போன மனுஷனுடைய வீட்டில் என்ன செய்து விட்டார்? பெரியோர் குழப்பத்தை உண்டு பண்ணி அவர் என்னோடு கதைத்திருந்தார். எனக்கு மிக வருத்தமாயிருந்தது. எடுத்து உண்மையான கதை. நான் வன்னி மலத்தில் யூடியூப்பில் போய் பகிர்வதற்கு எனக்கு விருப்பமும் கிடையாது. நான் தேவையற்ற விடயங்களை பேசுவதும் கிடையாது. உண்மைத்தன்மையை அறிந்து தான் நான் ஒவ்வொரு விடயத்தையும் பேசுவேன். என்னோட தம்பியாக்கள் கதைத்து இந்த விஷயம் இப்படி இருக்குது ஃபாதர், இப்படி இருக்குன்னு சொன்னால் கூட நான் அதை பல முறை தம்பியிடம் சொல்வேன். இதை போய் பாருங்கள், இது சரிதானா பிழைதானான்னு சொல்லி எல்லா தரவுகளையும் சேகரித்து அதில் இருந்து தான் நான் சில விடயங்களை பேசுவேன். அப்போ அவர் என்னோடு நீண்ட நேரம் கதைத்திருந்தார். கதைக்கும் பொழுது இப்படி இப்படி நடந்து விட்டது என்று சொன்னார். நீங்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும், உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார், அவரே தேவன் பார்த்து கொள்ளுவார் என்று சொன்னேன். அவர் வெளியே போய் இன்றைக்கு பரிதாப நிலை. ஒரு காலமும் வந்த பாதைகளை மறந்து விடாதீர்கள். நாங்களும் விசா இல்லாமல் தான் இந்த நாட்டுக்கு வந்தோம். வரும்பொழுது நாங்கள் தனிநபராக ஒவ்வொரு பேக்கோடு தான் இங்கே வந்தோம். நாங்கள் ஒவ்வொரு தரம் வரும்பொழுது எங்களுக்கு எல்லாமே இந்த நாட்டில் விசாலமாக கிடைத்துவிடும் என்று சொல்லி நினைக்கவில்லை. ஆனால் தேவனை நாங்கள் இறுக்கி பற்றி கொண்டு வந்திருந்தபடியால் தேவன் எங்களை ஆசீர்வதித்தார். உங்களுக்கு ஒரு அண்ணன் தம்பியாக்கள் உதவி செய்யணும் என்று சொன்னால் அவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து அவர்களோடு அமைதியாக இருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு நன்மை செய்கிற பழக்கத்தில் பழகி கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் இல்லாவிடில் இந்த தேசத்தில் எத்தனை ஆண்டு காலம் நீங்கள் வாழ்ந்தாலும் கூட உங்களால் எந்த விஷயத்தையுமே இலக்கு பண்ணி ஓட முடியாது. இலக்கு இருந்தால்தான் ஓட்டத்தில் விறுவிறுப்பு இருக்கும், விறுவிறுப்பு இருந்தால்தான் வாழ்க்கை ஒழிக்கும் என்றது என்னுடைய தத்துவம். நீங்கள் ஆனால் சில பேர் எப்படி என்று கேட்டால், இன்றைய நாள் நல்லபடியாக முடிந்து விட்டால் போதும், நாளைய நாளை பற்றி எங்களுக்கு யோசனை தேவையில்லை என்று சிலர் நினைக்கிறீர்கள். அதை என்னுடைய நண்பர்கள் கூட நிறைய விடயங்களில் பகிர்ந்திருக்கிறார்கள், கதைத்திருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் பின்னுக்கு வருகிற எதிர்காலத்தை குறித்தும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கை நாங்கள் இன்னும் முன்னோக்கியோட எங்களை பலப்படுத்தி கொள்ளும் என்றது உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அது நலமாயிருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதே போல் நேற்றைய தினம் நான் ஆராதனை முடித்துவிட்டு தூர இடத்துக்கு வருவோம் என்று சொல்லி ரெயின் எடுத்து விட்டேன். ரெயின் எடுத்து வந்தால் இந்த நாட்டுக்காரர் அல்ல, வேறு நாட்டுக்காரை சார்ந்தவர்கள் ஒரு 4-5 பேர் ரெயினுக்குள் ஏறிட்டார்கள். அப்போ எல்லா இடங்களிலும் சீட்டுகளில் அங்கங்கே இடங்கள் இருந்தது. இருக்கும் பொழுது ஒரு மனிதன் நல்லாக அல்கோல் பாவித்திருந்தார். உண்மையாக நடந்தது. அப்போ பாவித்திருந்தார். மிக ஒரு போராட்டமான காரியத்தை அந்த இடத்தில் செய்து கொண்டிருந்தார். எல்லாரும் அப்படி அமைதியாக இருந்தார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், இப்பொழுது எங்கு திரும்பினாலும் கேமரா தான். ட்ரெயின்கள், மெட்ரோக்கள், எங்கு எல்லா இடமும் கேமரா தான். அப்போ எல்லாரும் அமைதியாக இருக்கும் பொழுது உண்மையாக நடந்தது. நான் மெல்ல அவருக்கு பக்கத்தில் போய் நின்றேன். மெல்ல போய் அவர் பக்கத்தில் நிற்கும் பொழுது அந்த மனிதன் அல்கோல் பாவித்திருந்தார். நான் 2 வார்த்தை தான் பிரெஞ்சில் அவரிடம் சொல்லிவிட்டு சொன்னேன், அமைதியாக இரு மனுஷாண்டேன். நல்ல பலம் பொருந்திய ஒரு மனிதன். எல்லாரும் அப்படியே பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த மனிதன் என்னோடும் உண்மையிலே என்னோடும் சில விடயங்களை முரண்பட்டார். பின்பு ஒரு 10 நிமிடம் கழித்து நாங்களும் பிரியாணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர் என்னுடைய கிட்ட எனக்கு நன்றி சொன்னார். உண்மையாக நடந்த சம்பவம். அதில் இருந்த அந்த தாய்மார்கள்,
சகோதரிகள், சகோதரர்கள்லாம் என்னை பார்த்துவிட்டு எனக்கும் அவர்கள் நன்றி சொன்னார்கள். நானும் நன்றி சொல்லிவிட்டு நான் அந்த இடத்திலிருந்து என்ன முறை நடத்தி என்னுடைய இடத்துக்கு வந்தேன். இது உண்மையாக நடந்த விடயம். என்ன காரணத்துக்கு இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், தேவனை குறித்து நாங்கள் அறிகிற அறிவில் வளரும் பொழுது தேவன் எல்லா இடத்திலும் எங்களை சாட்சியாக வைத்திருப்பார். தேவனை குறித்து நீங்களும் அறிய விருப்பப்பட்டால், ஒவ்வொரு யூடியூப்பிலும் எத்தனை ஊழியர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அறிந்து பாருங்கள். ஆலயத்துக்கு வருவதற்கு நான் எவ்வளவோ பேருக்கு தேவனுடைய சத்தியத்தை சொல்லியிருக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரும் இனிவரும் நாட்களில் ஆலயத்துக்கு வருவார்கள் என்று நான் தேவனுக்குள் விசுவசிக்கிறேன். நான் சொல்லுகிற ஒவ்வொரு விடயமும் உங்களுடைய வாழ்க்கைக்கு உகந்ததாயிருக்கும். நீங்கள் நல்லவற்றை எடுத்துக்கொண்டு கெட்டவைகளை விட்டு விடுங்கள். ஆனால் நான் கெட்டவைகளை பயிர்வது கிடையாது. உங்களுக்கு நலமாயிருக்கும். இன்றைய நாள் உங்களோடு தேவன் கூட இருக்கிறார். இன்றைய பொழுதை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைய தினம் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பு அன்றன். நன்றி, வணக்கம் நண்பர்கள், தமிழ் சொந்தங்கள், உறவுகள் அனைவருக்கும்.